ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ஒடிசாவுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரிங்களா? கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சு இது மறு வருஷத்துக்குள்ளே இது 2-3 நாள்கிட்ட ஆகிருக்கு. நிறையா பேர் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுறதுலேருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் அண்ணனை எங்கே, அவங்கள ஏன் வீடியோவில் வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா, அப்போ அண்ணன் இருக்கிறது எங்கே, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்கிறாங்க, இப்படியே நிறையா பேர் எனக்கு நிறையா வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் என்ன, அண்ணனோட ஃபோட்டோவையாச்சும் ப்ளீஸ் சிஸ்டர் எங்களுக்கு வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் ஹஸ்பண்டுமே இங்கே ஒடிசாவுக்கு 1 வருஷம் ஆகுது. அவங்க எப்போதுமே இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு இருந்தது கிடையாது. அவங்க ஏன் இவ்வளோ நாள் வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா, இன்றைக்குமே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப தலைவலி. எனக்கு அடிக்கடி தலைவலி வரும் பார்த்துக்கோங்க, அதுவும் ஒத்த தலைவலி தான். அதனால் சரி இன்றைக்கி அதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ யாருமே கட் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் 1 வருஷமாக ஏன் இங்கே வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இந்த வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன், அவங்களுக்கு மூத்தது ஒரு அக்கா, அதுக்கப்புறமேட்டு ஒரு தங்கச்சி. அவங்களுமே என்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பையன் தான். சரிங்களா? ரெண்டாவது என் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், என் மாமனார் மாமியார் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும், யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. என்னுடைய 2 பாப்பாவுமே இப்போ பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் வீடு வாசல் கட்டி பாப்பாவுக்கு நகை நட்டு சேர்த்து இது எல்லாத்தையுமே பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இங்கே மேரேஜ் பண்ணி வந்த புதுசில் எங்களுக்கு சின்ன சின்ன வீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பெரிய பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டுமே எங்கள் மாமியார்கிட்டையும் எங்கள் மாமனார்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டணும்னு சொன்னதுக்கு சரின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு யாருமே எந்த ஒரு அறிவுரையுமே சொன்னது கிடையாது. ரெண்டாவது நாங்கள் கொஞ்சம் சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சதுனால எங்களுக்குமே அந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்குமே தோணலை. இப்போ நான் நேற்றுக்கு ஹோம் டோர் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய சின்ன பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடையே கட்டணும். இந்த வீடை கட்டும் போதுமேவும் அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து 1 ரூபா கூட எங்களுக்கு அவங்க செஞ்சது கிடையாது. நிறையா கடன் வாங்கி மண் களிமண்ணுமே இங்கே அடிக்க தான் செய்வாங்க. அது கதவல் நிலக்கால் மேலே போடுறது இது பனைமரத்தில் உள்ள இது வாங்கியிருந்தோமா, இந்த மாதிரி எல்லாமே நாங்களே. இங்கே உள்ளவங்களுக்கு சம்பளம் கம்மிங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்குமே இங்கே இருக்கிற வேலை எல்லா தொழிலுமே அவங்களுக்கு தெரியும். காட்டு வேலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு செங்கல் செய்கிற வேலையும் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையுமே தெரியும். ஆரம்பத்துலேயே என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சு தான் இந்த வீடை எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் கடனும் வாங்கி இந்த வீடை கட்டிட்டு இங்கே இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறம், பாப்பாவுக்கு ஒரு 6 மாதம் இருக்கும்போது அம்மா வீட்டில் டெலிவரி முடிச்சுட்டு இங்கே வந்திருந்தேன். சரிங்களா? இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிட்டு தமிழ்நாடு கிளம்பிட்டாங்க. இப்போ 1க்கு 2 பாப்பாவாயிட்டா, இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும். ரொம்ப எனக்கு முடியாத பட்சத்தில் நான் ஃபோன் பண்ணி அழுதேன் அப்படின்னா, என்னைய ஸ்டார்டிங்கில் திட்டினாலுமே அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொன்னேங்கிறத புரிஞ்சுட்டு உடனே கிளம்பி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னோடய சின்ன பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்த பிரச்சனையில் அவங்களால என்னை கூப்பிட முடியாத சூழ்நிலை. அவங்களுக்குமே கம்பெனியில் லீவ் கொடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் பாப்பாவையும் என்னையும் நீ கிளம்பி வந்துருந்தாங்க. அப்புறமேட்டு நானும் பாப்பாவும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி தான் போனோம். அதுக்கப்புறமேட்டு 8 வருஷமாக நாங்கள் இங்கே வந்ததே கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தாலுமேவும் நாங்கள் எப்படி இந்த வீடை கட்டி வச்சுட்டு போனோமோ அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ பாப்பாவுமே பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க. வெளியிலுமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எதையுமே அவங்க ரெடி பண்ணல. நானுமே இங்கே 1.5 வருஷத்தில் மாமியார் இருந்த வீட்டை நான் உங்ககிட்ட காட்டியிருந்திருப்பேன். அந்த வீடையுமே மறுபடியும் ஒரு 2 டிராக்டரில் மண் அடித்து அந்த வீட்டையும் வண்டி வச்சுருந்த வீட்டையும் நான் தான் ரெடி பண்ணேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு மண்ணெல்லாம் மாமனார் குழச்சி கொடுப்பாங்க, நான் அள்ளி கொண்டே கொடுப்பேன். மாமி எனக்கு இப்படி இந்த மாதிரி அடித்து அது பூசணும், எனக்கு அது பூச தெரியாது. மாமனார் கொடுக்குற மண்ணை மாமியாருக்கு கொண்டு கொடுப்பேன். அவங்க அந்த வீடை எல்லாத்தையுமே இந்த 2 ரூம்பையுமே அவங்க தான் ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை மேலே உள்ளதை க்ளீன் பண்ணி மாற்றுவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துச்சு. நீங்கள் நேற்றுக்கு ஒருத்தங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, வீடே இன்னும் நீங்கள் கெட்டலையில் சிஸ்டர், 2 பாப்பா இருக்கத்தக்கன நமக்கு எதுக்கு வண்டி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டது எனக்கு புரியுது. ஆனால் இங்கே பாப்பா ஸ்கூல் பக்கத்தில் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் ராத்திரியில் ஒரு அர்ஜென்ட்னா கூட நான் யாருக்கிட்டையாச்சும் நான் போய் கேட்டேன், ஒரு ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே செய்யவே மாட்டாங்க.
அப்படியே யாராச்சும் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி இழுக்கிறதுனால பாப்பாவுக்குமே சைக்கிள் ஓட்ட தெரியாது. ரெண்டாவது இங்கேருந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் தூரம், பொட்டை பிள்ளைங்க, நம்ம வந்து யாரையுமே நம்பி அவ்வளோ தூரம் விட முடியாதுங்கிறதுக்காகடி அவ்வளோ கஷ்டத்துலேயும் உனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். செகண்ட் ஹேண்டில் நான் அங்கேயுமே நான் ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுத்திருந்தேன்னா, அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுங்கிறனால இங்கே போன வருஷம் வந்து தீபாவளி ஓட்டி இங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொஞ்சம் சரியில்லைங்கிறனால பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. இல்லைன்னா 5000 ரூபாய் கட்டி வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 5000 ரூபாய் கட்டி வண்டி எடுக்க முடியல அப்படின்னோடனே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஒரு 15000 ஒரு மாதத்துக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்து ஸ்கூட்டி எடுத்திருந்தாங்க. நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் வந்து இதான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து உன்னால் சமாளிக்க முடியாது, தயவுசெய்து நீ ஸ்கூட்டி வாங்கின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. நம்மளுமே கவர்மெண்ட்டில் வந்து வீடு வந்து நம்ம வந்து எழுதி வாங்கி போட்டிருக்கிறோம், நமக்குமே வீடு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்காக வேண்டி எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நமக்கு வீடு வரட்டும். என் ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் 1 வருஷமாக இந்த மாதிரி அவங்க வந்து பசங்களை பார்க்காம இருந்ததே கிடையாது. இப்போவுமே அவங்க நினச்சி ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இத்தனை வருஷமாக பசங்களை என் பக்கத்துலேயே வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு ஒன்றுனா கூட என்னால் வந்து பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா அப்பாவோடு இருக்கும்போது பாப்பா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. என்னம்மா எல்லார் வீட்லேயும் வந்திருக்கிறாங்க, நம்ம அப்பா மட்டும் வர முடியலையேன்னு. இப்போ வண்டிட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்டுக்குமே அங்கே இருக்கிறது வந்து நாங்கள் இருந்தது வாடகை வீடு, அதுக்குமே இப்போ அவங்க வாடகை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் பில், தண்ணி பில், எங்களுக்குமே சாப்பாடு செலவுகள், இது எல்லாமே அவங்க ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. வீடு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற வீட்டுக்குமேவோ அவங்க கொடுக்குற பணம் நமக்கு காணாது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்குமே என்னையை பார்க்குறதுக்கு இங்கே வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. இதனால தான் அவங்கள வீடியோவில் காட்ட முடியல. ஆனால் தீபாவளி விட்டு போனஸ் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள நான் வந்து உங்களோட வீடியோவில் காட்டுறேன். நிறையா பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் அண்ணனுக்கு தமிழ் தெரியுமா, அவங்க ஹஸ்பண்டு தமிழ் பேசுவாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தமிழ் வந்து நல்லா பேசுவாங்க. தீபாவளிக்கு வர்றேன்னு இருக்காங்க. அப்படி அவங்களால ஒரு வேளை நமக்கு கவர்மெண்ட் வீடு கிடச்சிருச்சுன்னா அவங்களால வர முடியுமா என்னன்னு தெரில. அப்படி அவங்களால வர முடியல அப்படின்னா ஜனவரியை ஒட்டி நான் இங்கேருந்து அம்மாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் போகிறதா நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு வந்து தெரியலை. அப்படி ஒரு வேளை நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாகவே என்னோடய ஹஸ்பண்ட் நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறேன். அவங்களையுமே நான் உண்மைக்குமே பேச சொல்கிறேன். அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. பாப்பா 2 பேரையுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து 1 வருஷமாக பசங்களையாக இருக்கட்டும் இல்லை என்னையாக இருக்கட்டும் அவங்க பார்க்காம இருந்ததே கிடையாது. இதுதான் கல்யாணம் முடிஞ்ச 14 வருஷம் 13 வருஷங்கிட்ட ஆகுது. இத்தனை வருஷத்தில் இவ்வளோ லென்த்தாக நாங்கள் பிரிஞ்சிருக்கிறது இப்போ தான் 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வரவே இல்லை. கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போவுமே தீபாவளி ஒட்டி வர்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா நான் உனக்கு டிக்கெட் போடுறேன், நீ பசங்களை கூட்டிகிட்டு வந்து என்னையே அம்மாவையும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது நடந்தாலுமே நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இனிமேலாச்சும் நீங்கள் நல்லா இருக்கணும் சிஸ்டர், நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், இனிமேல் நீங்கள் எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் ஒடிசாவில் என் அம்மா என் சொந்தக்காரங்க யாருமே எனக்கு கிடையாது தான். என் வேலை உண்டு என் வீடு உண்டுன்னு இருப்பேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன். நான் அதுக்காக வேண்டி தான் ஆரம்பத்தில் இருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே ஒடிசாவுக்கு வந்தேன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு 8 மாதம் இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு என் ஹஸ்பண்டே என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து பக்கத்து வீட்டில் போய் பேசினாலுமேவும் அவங்கக்கிட்டேயுமே போய் எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்தாலுமேவும் இங்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுற மாதிரியே திட்டுறதுனால அவங்களுமே நம்மகிட்ட சரியாக பேச மாட்டாங்க. எனக்குமே பாப்பா எல்லாருமே சின்ன சின்ன பசங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் இங்கே. அதனால் அவங்க என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லான்னு, இல்லை உனக்கு அங்கேயும் செட் ஆகாது, பிள்ளைங்களாம் ஒரு லெவலில் பெரிய பிள்ளைங்களா ஆனதுக்கு அப்புறமேட்டு நீ அங்கே போய்க்கோ அப்படின்னு சொல்லி என்னை இங்கே இருந்தால் அவங்க என்னை தமிழ்நாட்டில் தான் வச்சுருந்தாங்க. சரிங்களா? இப்போது 1 வருஷமாக என் ஹஸ்பண்டு வந்து இங்கே வராததுக்கு காரணமே முழுக்க நாங்கள் தான். ஏன்னா எப்போதுமே நாங்கள் இங்கே வந்துட்டு நான் உடனே சொல்லுவேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போலாம் பாப்பா வந்து சின்ன சின்ன பசங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நான் சொன்ன உடனே அவங்களும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அம்மா ஒரு தம்பி ஒரு தம்பியோட ஒய்ஃப் இவங்கெல்லாம் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிடுவாங்களோ அந்த அளவுக்கு என் பாப்பா 2 பேருமேவும் என்னை ரொம்ப பார்த்துக்கிடுவாங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னாலுமேவும் என்னுடைய 2 பசங்களுமே என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. இப்போவுமே அவங்களும் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து இங்கே தான் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னதுனால இதுக்கு அப்புறமேட்டு இனிமேல் இங்கேருந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய படிப்பை வேஸ்ட் படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் சொல்லி இங்கே தான் சொல்லி என் ஹஸ்பண்ட் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே உள்ள பசங்களை நம்ம பொண்ணுங்க கல்யாணம் முடிக்கும்போது இங்கே உள்ள படிப்பு தான் அவங்களுக்கு தேவைப்படும்.
இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, பிள்ளைங்களுடைய படிப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர், பாப்பாவுடைய ஸ்கூலை பற்றியும் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ வந்து இங்கே விநாயகர் சதுர்த்தி நடக்குதா, இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாமியை கொண்டு போய் தண்ணியில் கரைப்பாங்களோ, இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. அதாவது பக்கத்து ஊருக்கும் நம்ம ஊருக்கும் போட்டி வைப்பாங்க. பஜார் நான் மார்க்கெட்டு போவோம் பார்த்தீங்களா, காய்கறி மார்க்கெட், அங்கேயும் இங்கேயெல்லாம் நிறைய இடத்துல போட்டி, அதாவது காம்பினேஷன் வச்ச மாதிரி வச்சு போவாங்க. எப்படின்னா பெரிய பெரிய டிஜே வரும், ரொம்ப சவுண்டாக பாட்டு படிக்கிறது, எல்லாருமே சாமிக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி இந்த மாதிரி தான் கொண்டுட்டு போவாங்க. பக்கத்து ஊர்லேருந்து இன்றைக்கி தான் கிளம்புது சரிங்களா. அவங்க இன்றைக்கி ஊரில் எல்லாருக்கும் சாப்பாடுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு போட்டுட்டு அவங்க வந்து இன்றைக்கே கிளம்புறாங்க. நமக்கு வந்து 4ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் புக்கிங் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி வந்து பக்கத்து ஊர்லேருந்து வர்றதை நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன் நாளைக்கு காலையில். நம்ம ஊரில் வர்றதை நான் ஃபுல்லுமே நம்ம ஊரில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க 4ஆம் தேதி. அதுக்கப்புறமேட்டு இங்கே பக்கத்து இன்னொரு நம்ம நேற்றைக்கு நான் வந்து ஹோம் டோர் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கிட்டு ஒரு தெருவை பற்றி காட்டியிருந்திருப்பேன். அந்த தெருவுலேருந்து இனிமேல் தான் வரும். அது வந்து எத்தனாம் தேதிங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னொரு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறான், அவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், அவன் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி போவாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தோடனே பாப்பா எந்த ஸ்கூலில் படித்தா, இப்போ பாப்பாவை எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கிறேன், அவளுக்கு பேர் எழுதியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். என்னுடைய 2 பாப்பாவுமே நிறையா பேர் விசாரிக்கிறீங்க வீடியோவில். ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு அம்மாவுக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்காக வேண்டியதை நான் சொல்கிறேன்னா, அந்த அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து படிக்கலைன்னு சொல்லி கவலையே படாதம்மா, நீ வந்து பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே உனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், நீ வந்து எதையுமே நினச்சி கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மைக்குமே என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் என்னுடைய 2 பெண்களை பற்றியும் நீங்கள் நிறையா பேர் என்கிட்ட சப்போர்ட்டாக பேசுகிறது. முன்னாலே எனக்கு பேசவே ஆள் இருக்காதா, இப்போமெல்லாம் எந்திரிச்ச உடனே எனக்கு யார் கமெண்ட் பண்ணியிருப்பா, என் கூட யார் பேசுகிறா. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே எனக்கு ஒரு பெரிய சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சிஸ்டர் ஒடிசாவில் வந்து 12 மாதத்தில் 13 ஃபங்க்ஷன் வரும், அது என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லி பேரை சொல்லுங்கள், அதில் வந்து 13 ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது நகை நட்டுலாம் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அது வந்து ஒடிசா மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க. அந்த வீடியோவில் இதுக்குள்ள ஆன்சர் எல்லாமே வரும். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு முந்தானத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னுடைய ஸ்டோரி, என்னுடைய சின்ன வயசில் உள்ளது, அப்புறம் நான் மேரேஜ் பார்க்குற வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் எப்படிலாம் இருந்தேங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதில் எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் அம்மாவுடைய பேர் வந்து குழந்தை திரேசா, ஆனால் எல்லாருமே கூப்பிட்றது அம்மா வந்து திரேசா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்பாவுடைய பேர் வந்து அந்தோணி செல்வம், அப்பாவை வந்து எல்லாருமே அந்தோணின்னு தான் கூப்பிடுவாங்க சரிங்களா. இதை நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் பதில் சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சிஸ்டர் சொல்லிங்க, நீங்கள் வந்து சின்ன வயசுல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க சிஸ்டர், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து என்னைய வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனை வருமோ அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே அவங்க அதையுமே தாண்டி அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி என்னைய நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட போய் தான் இப்போவும் சரி எப்போதுமே சரி, ஒடிசாவில் நான் கஷ்டப்பட்டாலோ இல்லை எனக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலோ அவங்க எடுத்தோடனே என்னால் தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க வந்து எதிராளி மாதிரி ஆனாங்க. எதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் பொண்ணை நீ கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொன்னவங்க என்னுடைய மாமியாரும் என்னுடைய மாமனாரும். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவன் மனசு மாதிரி என்னை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என் ஹஸ்பண்ட் எப்போல்லாம் வந்து முன்னாடி நிற்பாங்களோ அப்போவுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவளை வந்து விடமாட்டான் அப்படின்னு. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க அம்மா அப்பாட்ட கேட்பாங்க, அவளுக்கு அம்மா அப்பா தம்பி அவளுக்கு சொந்த பொந்தோன்னு யாருமே இங்கே கிடையாதுமா, அதனால தானே நீ அவளை இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற அப்படின்லாம் சொல்லி எனக்காவடி நிறைய டைம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க வந்து சண்டைலாம் போட்டிருக்குறாங்க. அதனால் உண்மைக்குமே சொல்கிறேன், நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நிறையா பேர் நிறையா வீடியோவில் கேட்டிருக்கீங்க. உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து என்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. 2 பாப்பா இங்கே வந்து அதிகமாக பசங்களுக்கு தான் அதிகமாக உரிமை கொடுப்பாங்க சரிங்களா. ஏன்னா பையன் இருந்தால் தான் நமக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி இங்கே நடத்துவாங்க. பொட்டை பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது.
ஆனாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய 2 பொண்ணுங்களையும் என்ன எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாக, அதை விட ஆப்போசிட்டாக என்னுடைய 2 பொண்ணுங்களையுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நேற்றுக்கு நான் வந்து ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து கமெண்டை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணியே வைக்கல. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆஃப் ஆகும் போல் இருக்கு 1-2 வீடியோவில். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன்னா எனக்கு அது தெரியாது. எனக்கே ஒரு பொண்ணு தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தா, சிஸ்டர் எதுக்காண்டி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னால், வீடியோ நீங்கள் வந்து யூடியூப்பில் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி போடுங்க சிஸ்டர், இது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சமயம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தா. உண்மைக்குமே அந்த பொண்ணு சொல்ல போய் தான் எனக்கே தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நினச்சி வச்சுருந்துருப்பீங்க. அது எப்படியோ நான் அதில் வந்து இப்படி தான் கட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியாது. அது எப்படியோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அப்படி ஆயிடுச்சு. இனிமேல் போடுற வீடியோவில் நான் கரெக்டாக செக் பண்ணி நான் போடுறேன், சரிங்களா? சாப்பாடு ஆக்குறாங்களா, அந்த புகையெல்லாம் வர்றதுனால எனக்கு கரெக்டாக பார்த்து பேச முடியல. அதனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை அந்த வீடியோவுக்கு ஏதாச்சும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் எனக்கு அதுக்கான கமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை எதையுமே நான் சரியாக கவனிக்காமல் நான் செஞ்சிட்டேன், சரிங்களா? நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க சிஸ்டர். எங்களுக்கே உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது அழுக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கே அழுக வந்தனால தான் பாதியோடு நிப்பாட்டிட்டேன். சின்ன வயசில் உண்மைக்குமே சிஸ்டர், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் சொல்லிக்கிறேன், சின்ன வயசில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. தங்குறதுக்குமே வீடு இல்லாமல் ஒரு சமயம் தேட்டர்லலாம் நாங்கள் போய் தங்கியிருந்துருக்குறோம். அப்போ வந்து அம்மா கிடையாது, தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பா கிட்டே இருக்கும்போது தேட்டரில் தங்கியிருக்கிறோம். ஒரு சாப்பாடு வாங்கி நான், அப்பா, தம்பி நாங்கள் 3 பேருமே பகிர்ந்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதான் அம்மா அப்பான்னு சொல்லி சொல்கிறது. நானும் தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மீதி வச்சாதான் அப்பா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் பழைய சாதம் இருக்கும், மொச்செல்லாம் கூட்டு வச்சு டீ கடையில் வந்து விற்பாங்களா, அந்த மாதிரி மொச்செல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பா எங்களுக்கு சாதம் கொடுத்துருக்குறாங்க. எங்கேயாச்சும் அப்பா சமையல் ஆர்டர் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா என்னையும் தம்பி வீட்டில் விட்டுட்டு போக மாட்டாங்க. நானும் பெரிய தம்பி அப்பா கிட்டே தான் இருந்தோமா, அப்பா வந்து என்னையும் என்னுடைய பெரிய தம்பி அவங்க கூடயே கூட்டிகிட்டு போவாங்க. அப்பாவுக்கு வந்து அப்போவுமே நாங்கள் வந்து ஒத்தாசையாக இருப்போம். அப்பா சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நீயும் தம்பியும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பாங்க. நானும் தம்பி வெங்காயம் உரிக்கிறதா இருக்கட்டும், தக்காளி கட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த சம்பளத்தை வச்சேவும் அப்பா எங்களுக்கு கூட ஒரு 4 நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டிருக்குறாங்க. என்னுடைய கதையை கேட்டுட்டு இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக பேசுனது உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். பேசின எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கணும் உண்மைக்குமே நாங்கள் நினைக்கவே இல்லை. எவ்வளோ விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் 4 மணிக்கு மேலே தான் ஆஸ்பத்திரியில் டோக்கன் போட்டிருக்கேன். 4 மணிக்கு மேலே தான் இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு போகணும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். இங்கே வெளியிலையுமே கொஞ்சம் பாட்டு இதெல்லாம் ஓடுறதுனால என்னாலையுமே ரொம்ப நேரமாக இங்கேயே இருந்து பேச முடியல. பாய், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.